தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக சிஎம்சி வெள்ளூருடைய கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமக்கு நீட்டோடைய அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீட்டோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இன்றைக்கி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நிறைய சந்தேகங்கள் அதில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் தொடர்பான இந்த அப்ளிகேஷன் தொடர்பான ஒரு வீடியோ திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷனில் செய்த தவறுகளை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், சரிங்களா? அது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கு சிஎம்சி வெள்ளூர் இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கும் வந்து நீட் அப்படின்றது கண்டிப்பாக அவசியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே, டாக்டர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாவே கம்பல்சரி நீட் என்பது மிக மிக அவசியம். சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த காலேஜோட டீட்டெயில் என்னன்னு பார்த்துட்டு, இந்த கோட்டாலாம் எப்படி நமக்கு பிரிக்கிறாங்க சிஎம்சி வெள்ளூரில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி இந்திய அளவில் பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டு அளவில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி மிக முக்கியமான, நம்பகமான, எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு காலேஜ்னால் நிச்சயமாக சிஎம்சி வெள்ளூரில் ஒரு மெடிக்கல் சீட் நமக்கு கிடச்சிதுன்னா மிகப்பெரிய ஒரு கௌரவமாக கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது சிஎம்சி வெள்ளூர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தா கூட ஒரு 3வது இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ். இது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனுடைய 2500 பெட்டுக்கு மேலே வந்து இருக்குது. 3500 பெட்டுக்கு மேலே அவங்ககிட்ட இருக்குது. ஸோ 1942 தான் இந்த காலேஜே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எம்பிபிஎஸ் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 100 சீட்டு கிட்ட இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்டு. சரிங்களா? இந்த 100 சீட்டை தான் நமக்கு வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எப்படி நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கவுன்சிலிங் மூலமாக வர்றது. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துகிற ரிசர்வேஷன் பாலிசி ஒன்று இருக்கும் இல்லையா? பிசி, அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதே போல் எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், இந்த மாதிரி அந்த கேட்டகரி வருது இல்லைங்களா? அந்த கேட்டகரி ரிசர்வேஷன் படி கவர்மெண்ட் கோட்டா சீட்டை நமக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக கொடுப்பாங்க 30%. அந்த 30%னா ஓவராலாக வந்து 100 சீட்டு. அதில் 30% பார்க்கும்போது 30 சீட்டு நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே வந்துடுது. சரிங்களா? கவுன்சிலிங் மூலமாக வர்றது. இது இல்லாமல் அதே தமிழ்நாடு ரெசிடெண்ட்டாக இருக்கிற கிறிஸ்டின் மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மாணவர்கள் 20%, அவங்களும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், நேட்டிவ் வந்து தமிழ்நாடாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 20 சீட். அப்போது 50 சீட்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்குறது 50 சீட்டு. இதில் 30 சீட் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக வர ரிசர்வேஷன் பாலிசியில், மீதி வந்து 20 சீட் வந்து நமக்கு கிறிஸ்டின் தமிழ்நாடு ரெசிடெண்ட்லாம் இருக்கிற மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா இது ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 சீட், அதாவது 40% சீட் கொடுக்குறாங்க. இந்த 40 சீட்டு வந்து சிஎம்சி ஸ்பான்சர்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு 40 சீட் வந்து கொடுத்துட்றாங்க. ரிமைனிங் இருக்கிற 10 சீட்டு, அதாவது 10% சீட் வந்து பார்த்திங்கன்னா, சிஎம்சி வெள்ளூரில் இருக்கிற ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய சில்ட்ரனுக்கு இதை பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 100 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது. அதாவது 50 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா, 50 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த கவர்மெண்ட் கோட்டா 50 சீட்டை வந்து 30 சீட்டு 20 சீட்டுன்னு பிரிச்சிடுறாங்க. மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா 40 சீட்டு 10 சீட்டுன்னு பிரிக்கிறாங்க. இது 30 சீட்னா 30 சீட் அப்படியே வருமானா மேபி வந்து 31 இருக்கலாம், சம்டைம் 29 கூட வரலாம். அந்த பர்சன்டேஜ் பிரிக்கும் பொழுது அது கொஞ்சம் வேரியபிள் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஓவராலாக நமக்கு இருக்கிற டீட்டெயில். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாருங்கள், கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ கட் ஆஃப் வந்து பாருங்கள், சிஎம்சி வெள்ளூரில் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறது, இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாக நமக்கு வர இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிசர்வேஷன் பாலிசி மூலமாக உள்ளே வர்றது 30% சீட்டு, 30 சீட்டு. ஸோ அதுக்குரிய கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது? ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022 661 இருந்தது. 2023 667 வந்து இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 2022 635 இருந்த சீட்டு வந்து 2023க்கு 655 வந்து மாறி இருந்தது. பிசிஎம்க்கு எந்த கட் ஆஃபும் இல்லாமல் இருக்குது. லாஸ்ட் இயரும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி. எம்பிசி அண்ட் டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 2022 600க்கு மதிப்பெண் வந்து முடிஞ்சிருந்தது. 2023 லாஸ்ட் இயர் வந்து 632, கிட்டத்தட்ட 32 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2022 562 இருந்தது.
அடுத்து வந்து 2023க்கு 584 இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் ட்ரெண்ட் வந்து மிக அதிகமான மதிப்பெண் வந்து இருக்குது. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 23ல் வந்து க்ளோஸ் ஆகல, 22ல் 367ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் தான். அதே போல் 7.5% ரிசர்வேஷன் 2023ல் நமக்கு பிசிஎம்க்கும் எம்பிசிக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ பிசிஎம்க்கு 434ல் முடிஞ்சிருக்கு, எம்பிசி கோட்டாவில் வந்து 415ல் அந்த மதிப்பெண்ணில் வந்து முடிஞ்சிருக்கு. 7.5% ரிசர்வேஷன். இது ஃபுல்லாக வந்து ஃபீஸு ஃப்ரீ. சரிங்களா? ஸோ ஃபீஸ் டீட்டெயில் என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2023லேருந்து அதிகபட்சம் ஒரு 5 to 8 மார்க் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு மதிப்பெண் வந்து இந்த வருடம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான். ஒரு 5 to 8 மார்க்ஸ் வந்து ப்ளஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து போக போக தான் நமக்கு தெரிய வரும். நீட்டெலாம் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதோட ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம எக்ஸாக்டாக தெரிய வரும். இப்போ ஒரு ரஃப்பாக தான் நம்ம சொல்கிறோம், எக்ஸாக்டாக அது வந்து இருக்காது. பட் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் வந்து இதில் காம்படிட் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து 434ன்றது வந்து இன்னொரு 5 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 439, 450 வரைக்குமே, 440 வரைக்குமே வந்து இந்த வருடம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எம்பிசி கேட்டகரியில் ஒரு 5 மார்க் ப்ளஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 420, 421 மதிப்பெண் கிட்ட 7.5% ரிசர்வேஷன் இருக்கிற மாணவர்கள் இந்த வருடம் மார்க்குக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் நம்ம சொல்கிறது. சரி, நம்ம ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைவான ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற காலேஜிலே வந்து மிக குறைவான ஃபீஸ் அப்படின்னா நிச்சயமாக வந்து சிஎம்சி வெள்ளூர் தான். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. ஸோ 53,000 ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 53,000 தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதை விட மிக குறைவான ஒரு ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கவர்மெண்ட் காலேஜில் இதை விட கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இதில் வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து 53,000 முதல் வருடத்திற்கு. அதுக்கப்புறம் 2வது வருடம் 3வது வருடம்லாம் வந்து இன்னுமே ஃபீஸ் வந்து கம்மி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டி என்பது அதிகமாகவும் இருக்கும். இதில் சீட்டு கிடைச்சா நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நல்ல ஒரு டாக்டராக நிச்சயம் நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ இதில் சில கண்டிஷன்ஸும் இருக்குது. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும், பாண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் மதிப்பெண் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது நீட்டில் அப்படின்னு பார்த்து வரப்போகிற நீட் எக்ஸாமில் இப்போ நான் சொன்ன இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் ஒரு 5 மார்க்கை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ பெரும்பாலும் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் உங்களோட மதிப்பெண்ணை பொறுத்து. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். வேறு ஏதாவது சிஎம்சி வெள்ளூர் சம்மந்தமான ஒரு சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோக்கு பார்க்குற எல்லாருமே லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டோடைய அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறோம் அந்த தவறுகளை எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.